கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಪವಿತ್ರವಾಗಿರತಕ್ಕಂತ ನಾಮಕ್ಕೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் எல்லாருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ಪ್ರೀತಿಯ ಕರ್ತನ ಮಕ್ಕಳೇ, ನಿಮಗೆಲ್ಲರಿಗೂ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ನಿಮಗೆ ಶುಭ ವಂದನೆಗಳನ್ನು ತಿಳಿಸುತ್ತೇನೆ. உலகம் முழுவதிலும் கொரோனா வைரஸ் மூலமாக பாதிக்கப்பட்ட காரியங்களை நீங்கள் எல்லாரும் அறிவீர்கள். ಪ್ರಪಂಚ ಪೂರ್ತಿಯಾಗಿ ಕೊರೋನಾ ವೈರಸ್ ಮೂಲಕವಾಗಿ ಹೊಂದಿದಂತಹ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೀವೆಲ್ಲರೂ ತಿಳಿದಂತವರಾಗಿದ್ದೀರಿ. எனவே நம்மையும் நம்முடைய தேசத்தையும் பாதுகாப்பதற்காக நம்முடைய அரசு அநேக காரியங்களை செய்து வருகிறார்கள். ಆದ ಕಾರಣ ನಮ್ಮನ್ನು ನಮ್ಮ ದೇಶವನ್ನು ಸಂರಕ್ಷಿಸಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಸರ್ಕಾರವು ಅನೇಕ ಸಂಗತಿಗಳನ್ನು ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. அதில் ஒன்று, திரளான ஜனங்கள் ஒன்றாய் கூடக்கூடாது என்று. ಅದರಲ್ಲಿ ಒಂದು, ಅಧಿಕವಾಗಿರತಕ್ಕಂಥ ಜನರು ಒಂದಾಗಿ ಸೇರಿ ಬರಬಾರದೆಂಬುದಾಗಿ. ஆகவே நம்முடைய சபையின் மூலமாய் நடைபெறுகிற கூட்டங்கள், ஆராதனைகளில் சில மாற்றங்கள். ಆದ ಕಾರಣ ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿ ಕೂಡಿ ಬರತಕ್ಕಂತಹ ಆರಾಧನೆ ಇನ್ನಿತರ ಸಂಗತಿಗಳಲ್ಲಿ ಸ್ವಲ್ಪ ಬದಲಾವಣೆ. அந்த மாற்றங்களை கர்நாடகா மாநிலத்தின் தலைமை சபையாக இருக்கிற பெங்களூர் ஆத்மநேசர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையிலிருந்து இதை அறிவிக்கிறோம். ಕರ್ನಾಟಕ ಹಿರಿಯ ಸಭೆಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಶರೀರವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಸಭೆ ಆತ್ಮನೇಸರಿಂದ ಈ ಸೂಚನೆಯನ್ನು ನಿಮಗೆ ತಿಳಿಸುತ್ತಿದ್ದೇವೆ. ஒவ்வொரு மாதமும் 3வது வெள்ளிக்கிழமை நமக்கு விடுதலையின் உபவாச கூட்டம் உண்டு. ಪ್ರತಿ 3ನೇ ಶುಕ್ರವಾರ ದಿನ ನಮಗೆ ಬಿಡುಗಡೆಯ ಉಪವಾಸ ಕೂಟ ಇರುತ್ತದೆ. இந்த மாதம் 20/3/2020 நடக்கக்கூடிய அந்த விடுதலை உபவாச கூட்டம் 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. ಈ ತಿಂಗಳ ಅಂದರೆ 23/2/2020ನೇ ದಿನದಲ್ಲಿ ನಡೆಯತಕ್ಕಂತಹ ಆ ಉಪವಾಸ ಕೂಟವನ್ನು 3ಆಗಿ ವಿಭಾಗಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. காலை 10 மணிலிருந்து 11 மணி வரைக்கும் ஒரு கூட்டமும், ಬೆಳಿಗ್ಗೆ 10 ಗಂಟೆಯಿಂದ 11 ಗಂಟೆಯ ತನಕ ಒಂದು ಕೂಟವು, 12 மணிலிருந்து 1 மணி வரைக்கும் ஒரு கூட்டமும், 12 ಗಂಟೆಯಿಂದ 1 ಗಂಟೆಯ ತನಕ ಇನ್ನೊಂದು ಕೂಟವು, சாயங்காலம் 7 மணிலிருந்து 8 மணி வரைக்கும் ஒரு கூட்டமும், ಸಾಯಂಕಾಲ 7ರಿಂದ 8 ಗಂಟೆಯ ತನಕ ಮತ್ತೊಂದು ಕೂಟವು. அதிகமாய் கர்த்தருடைய பிள்ளைகள் கூடுகிறதை தவிர்க்கும்படி 3 கூட்டங்களாக அது பிரிக்கப்பட்டிருக்கிறது. ಅಧಿಕವಾಗಿ ದೇವರ ಮಕ್ಕಳು ಗುಂಪಾಗಿ ಸೇರು ಬರುವುದನ್ನು ನಾವು ವಿಭಾಗಿಸುವುದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ 3ಆಗಿ ವಿಭಾಗಿಸಿದ್ದೇವೆ. ஒவ்வொரு கூட்டத்தின் முடிவிலும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, விசேஷமாக வியாதியஸ்தர்களுக்கு வேத வசனத்தின்படி எண்ணெய் பூசி ஜெபிக்கப்படும். ಪ್ರತಿ ಕೂಟದ ಕಡೆಯಲ್ಲಿ ವಿಶೇಷಕರವಾಗಿ ದೇವರ ವಾಕ್ಯಾನುಸಾರವಾಗಿ ವ್ಯಾಧಿಯಸ್ಥರಿಗೋಸ್ಕರವಾಗಿ ಎಣ್ಣೆ ಹಚ್ಚಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವಂತವರಾಗಿದ್ದೇವೆ. ಅದೇ ಪ್ರಕಾರ ஞாயிற்றுக்கிழமை ಭಾನುವಾರ 22ஆம் தேதி நம்முடைய அரசு ஜனதா கர்ஃப்யூ என்று அறிவித்திருக்கிறது. ನಮ್ಮ ಸರ್ಕಾರವು ಜನತಾ ಕರ್ಫ್ಯೂ ಎಂಬುದಾಗಿ ತಿಳಿಸಿದ್ದಾರೆ. எனவே ಆದ ಕಾರಣ ஞாயிற்றுக்கிழமை நடைபெறக்கூடிய ஆராதனையை ಭಾನುವಾರ ನಡೆಯತಕ್ಕಂತಹ ಆರಾಧನೆಯನ್ನು சனிக்கிழமை, ಶನಿವಾರ ದಿನದಂದು, அதாவது 21/3/2020 ಅಂದರೆ 21/3/2020ನೇ ತಾರೀಕಿನಂದು சனிக்கிழமை, ಶನಿವಾರ ದಿನದಂದು அதுவும் 3 பிரிவுகளாக, ಅದನ್ನು 3ಆಗಿ ವಿಭಾಗಿಸಿ 10 மணிலிருந்து 1 மணி வரைக்கும் ஒரு ஆராதனையும், 10ರಿಂದ 1 ಗಂಟೆ ತನಕ ಒಂದು ಆರಾಧನೆಯು, 12 மணிலிருந்து 1 மணி வரைக்கும் ஒரு ஆராதனையும், 12 ಗಂಟೆಯಿಂದ 1 ಗಂಟೆಯ ತನಕ ಇನ್ನೊಂದು ಆರಾಧನೆಯು, வேலைக்கு செல்லுகிறவர்கள் கலந்து கொள்ளும்படியாக இரவு வேளையிலே 7 மணிலிருந்து 8 மணி வரைக்கும் ஒரு ஆராதனையாகவும், ಆ ದಿನ ಕೆಲಸಕ್ಕೆ ಹೋಗತಕ್ಕಂಥವರಿಗೋಸ್ಕರವಾಗಿ ಆ ದಿನ ರಾತ್ರಿ 7 ಗಂಟೆಯಿಂದ 8 ಗಂಟೆಯ ತನಕ ಇನ್ನೊಂದು ಕೂಟವು ನಡೆಸಲ್ಪಡುತ್ತೇವೆ. அதே போல ಅದೇ ಪ್ರಕಾರವಾಗಿ வருகிற ஞாயிற்றுக்கிழமை, ಬರುವ ಭಾನುವಾರ ದಿನದಂದು, அதாவது 22/3/2020 அன்று, ಅಂದರೆ 22/3/2020 நம்முடைய இந்திய தேசம் முழுவதிலும் ನಮ್ಮ ಭಾರತ ದೇಶ ಪೂರ್ತಿ ஜனதா கர்ஃப்யூ என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறபடினால், ಜನತಾ ಕರ್ಫ್ಯೂ ಎಂಬುದಾಗಿ ತಿಳಿಸಿರುವ ಕಾರಣ கர்நாடகா தலைமை சபையாக இருக்கிற பெங்களூர் மத்திக்கரை ஆத்மநேசர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையிலிருந்து, ಕರ್ನಾಟಕ ಹಿರಿ ಸಭೆಯಾಗಿರ್ತಕ್ಕಂತಹ ಆತ್ಮನೇಸರ್ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಶರೀರವಾಗಿರ್ತಕ್ಕಂತಹ ಸಭೆಯಿಂದ, ಫೇಸ್ಬುಕ್, ಯೂಟ್ಯೂಬ್ நேரலையில், ಫೇಸ್ಬುಕ್, ಯೂಟ್ಯೂಬ್ ಲೈವ್ ಅಲ್ಲಿ ஆராதனை ஒலிபரப்பாகும். ಆರಾಧನೆಯನ್ನು ಬಿತ್ತರಿಸಲ್ಪಡುತ್ತದೆ. ஆத்மநேசர் மினிஸ்ட்ரீஸ் கர்நாடகா, ಆತ್ಮನೇಸರ್ ಮಿನಿಸ್ಟ್ರೀಸ್ ಕರ್ನಾಟಕ ಫೇಸ್ಬುಕ್ಕಿலும், ಫೇಸ್ಬುಕ್ ಅಲ್ಲಿಯೂ, யூடியூப்பில்
ಯೂಟ್ಯೂಬ್ನಲ್ಲಿ ಆತ್ಮನೇಸರ್ ಮಿನಿಸ್ಟ್ರೀಸ್ ಕರ್ನಾಟಕ ಅಫಿಷಿಯಲ್ ಆತ್ಮನೇಸರ್ ಮಿನಿಸ್ಟ್ರೀಸ್ ಕರ್ನಾಟಕ ಅಫಿಷಿಯಲ್ நீங்கள் இணைந்து ನೀವು ಅದರೊಂದಿಗೆ ಸೇರಿ, ஒருவேளை நான் ஒன்றாய் கூடாவிட்டாலும் ಒಂದು ವೇಳೆ ನಾವೆಲ್ಲರೂ ಒಂದಾಗಿ ಸೇರಿ ಬರದಿದ್ದರೂ ಕೂಡ இந்த நேரலையில் ஒளிபரப்பாகக்கூடிய ஆராதனையோடு உங்கள் வீடுகளில் இணைந்து ಈ ಲೈವ್ ಬಿತ್ತರಿಸುವಿಕೆಯ ಮೂಲಕವಾಗಿ ನಿಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ನೀವು ಅದರೊಂದಿಗೆ ಸೇರಿ நாம் ஒருமித்து ನಾವು ಒಂದಾಗಿ கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி ஆராதிப்போம். ಕರ್ತನ ನಾಮವನ್ನು ಕೊಂಡಾಡಿ ಆರಾಧಿಸೋಣ. இதை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ಇದನ್ನು ನೋಡುತ್ತಿರತಕ್ಕಂಥ ನನ್ನ ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நாம் எல்லாரும் இணைந்து ನಾವೆಲ್ಲರೂ ಕೂಡ ಸೇರಿ இந்த கொரோனா வைரஸ் ಈ ಕೊರೋನಾ ವೈರಸ್ முற்றிலும் அழிக்கப்படும்படியாக ಪರಿಪೂರ್ಣವಾಗಿ ಅದು ನಾಶವಾಗುವುದಕ್ಕೆ நம்மை சிருஷ்டித்த ನಮ್ಮನ್ನು ಸೃಷ್ಟಿಸಿದಂತ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನೇ ನೋಡಿ அடினோடு இணைந்து ನನ್ನೊಂದಿಗೆ ಸೇರಿ ஒருமனப்பட்டு ஜெபிப்பீர்களா? ಏಕ ಮನಸ್ಸಿನಿಂದ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೀರಾ? எங்கள் அன்பின் தகப்பனே, ನಮ್ಮ ಪ್ರೀತಿಯ ತಂದೆಯೇ, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ನಿಮ್ಮ ಪವಿತ್ರವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ನಾಮಕ್ಕೆ ಸ್ತೋತ್ರ. ಸಾಲಮೋನ್ உம்மிடத்தில் வேண்டிக் கொண்ட பொழுது, ನಿಮ್ಮ ಬಳಿ ಬೇಡಿಕೊಂಡಾಗ இரவிலே தரிசனத்திலே ರಾತ್ರಿಯಲ್ಲಿ ದರ್ಶನದಲ್ಲಿ அவருக்கு நீர் பதில் கொடுத்து, ಅವರಿಗೆ ನೀನು ಉತ್ತರವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದೀ. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள், ನನ್ನ ಹೆಸರನ್ನು ಧರಿಸಲ್ಪಟ್ಟಂತ ನನ್ನ ಜನರು ஜெபம் பண்ணி ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ என் முகத்தை தேடி ನನ್ನ ಮುಖವನ್ನು ದೃಷ್ಟಿಸಿ தங்கள் ನೋಡಿ பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார். ತನ್ನ ಕೆಟ್ಟ ನಡತೆಯನ್ನು ಬಿಟ್ಟು ತಿರುಗಿಕೊಂಡರು. பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு, ಪರಲೋಕದಲ್ಲಿರತಕ್ಕಂತ ನಾನು ಅದನ್ನು ಕೇಳಿ, நான் அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொண்டு வருவேன், கட்டளையிடுவேன் என்று சொன்னீரே. ನಾನು ಅವರ ದೇಶಕ್ಕೆ ಕ್ಷೇಮವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಬರುತ್ತೇನೆ ಎಂಬ ಆಜ್ಞೆಯನ್ನು ಏನು ಹೇಳಿದ್ದೀರೆ. எங்களை படைத்தவரே, ನಮ್ಮನ್ನು ಸೃಷ್ಟಿಸಿದಾತನೇ, வானத்தையும் பூமியையும் படைத்த சிருஷ்டிகர்த்தாவே, ಆಕಾಶ ಭೂಮಿಯನ್ನು ಸೃಷ್ಟಿಸಿದಂತ ನಮ್ಮ ಸೃಷ್ಟಿಕರ್ತನೇ, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತುವೇ, உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். ನಿಮ್ಮ ಮುಖವನ್ನೇ ನಾವೆಲ್ಲರೂ ದೃಷ್ಟಿಸಿ கொரோனா ನೋಡುತ್ತೇವೆ. வைரஸ் தாக்குதல் ಈ ಕೊರೋನಾ ವೈರಸ್ನಿಂದ இயேசு ಉಂಟಾದಂತಹ ಬಾಧೆ கிறிஸ்துவின் நாமத்தினால் ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಹೆಸರಿನಲ್ಲಿ முற்றிலும் இப்பொழுதே அழிக்கப்படுவதாக ಪೂರ್ತಿಯಾಗಿ ಈ ಕ್ಷಣವೇ ಅದು ನಾಶವಾಗಿ எங்கள் ಹೋಗಲಿ. தேசத்தை விட்டு, ನಮ್ಮ ದೇಶವನ್ನು இந்த ಬಿಟ್ಟು, உலகத்தை விட்டு ಈ ಪ್ರಪಂಚವನ್ನು ಬಿಟ್ಟು அகலுவதாக ಅದು ಅಗಲಿ ಹೋಗಲಿ. வேதம் சொல்லுகிறதே, ಸತ್ಯವೇದ ತಿಳಿಸುತ್ತದಲ್ಲ, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, ಬಾಧೆ ನಿನ್ನ ಗೂಡಾರನ್ನು ತಟ್ಟದು, மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கு நீ பயப்படாதிருப்பாய் ಮಧ್ಯಾಹ್ನ ಹಾಳು ಮಾಡತಕ್ಕಂತ ಸಂಹಾರಕ್ಕೆ ನೀನು என்ற ಭಯಪಡಬೇಡ வார்த்தையின்படி ಎಂಬ ವಾಕ್ಯಾನುಸಾರ எங்கள் தேசத்தை, இந்திய தேசத்தை காத்துக்கொள். ನಮ್ಮ ಭಾರತ ದೇಶವನ್ನು ನೀನು ಸಂರಕ್ಷಿಸು. எங்கள் தேவன் அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். ನಮ್ಮ ದೇವರ ಆ ಪ್ರಕಾರ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ಯೇಸುವಿನ ಹೆಸರಿನಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿ ಬೇಡಿ ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ ತಂದೆಯೇ. ஆமென். ಆಮೇನ್. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ಕರ್ತನು ತಾನೇ ನಿಮ್ಮೆಲ್ಲರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. ಆಮೆನ್. ಆಮೇನ್.